கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற நாள் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 42 5வது வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆத்துமா ஏன் கலங்குகிறது? இதை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆத்துமா ஏன் கலங்குகிறது? இன்றைக்கி ஒரு கலக்கம், ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கலக்கம். இன்றைக்கி உலகத்தில் வாழுகிற ஜனங்களுக்கு அவங்களுடைய போராட்டம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதற்காக ஒரு கலக்கம். ஆனால் ஆவியிலே நிறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கலக்கம். அது என்ன கலக்கம்னா, பரிசுத்தத்துக்கான கலக்கம், தேவன் சித்தம் செய்வதற்கான கலக்கம், தேவனுடைய சித்தத்தை மாறும்பொழுது ஏற்படுகிற கலக்கம். இதுதான் ஆவியில் நிறைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்படுவது. ஆமாம் தானே? இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள், சங்கீதக்காரனாக தாவீது கர்த்தருடைய பாதத்தில் நின்று வளர்ந்த பிள்ளை, கர்த்தரையே துதிச்சுக்கிட்டு இருந்தான். எப்பொழுது என்ன நிலையில் இருந்தாலும் கர்த்தரை துதிச்சுட்டு இருந்தாலே. அப்போ ஒரு கலக்கம் வருது அப்படின்னா எதுக்காகனா, இந்த சங்கீதத்தில் பேஸ்டா என்ன சொல்லப்படும்? ஆலயத்தை குறித்த கலக்கம். இதுக்கு முன்னாடி வாசனம், பண்டிகை நாட்களில் மற்ற நாட்களில் வருஷங்களில் அங்கே ஆலயத்துக்கு போய் வருவோமே, அந்த கலக்கம், ஆலயத்தை குறித்த கலக்கம். இன்றைக்கு எத்தனை பேருக்கு அப்படி ஆலயத்தை குறித்த கலக்கம் இருக்கிறது? ஆத்துமாவிலே ஒரு கலக்கம் உண்டாகிறது பாருங்க. நெகேமியா வாழ்ந்த நாட்களில் அவன் ராஜாவுக்கு அது எப்படின்னா, பானை பார்த்துருக்காருன்னா அவங்களுடைய சாப்பாட்டுக்கான எல்லாவற்றையும் பர்சனலாக பக்கத்தில் நின்று செய்கிறவன், தூரமாக இருந்து சமயக்காரன் கிடையாது. அவன் சாப்பிட்றதுக்கான டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ராஜாவுக்கு கொடுக்குறவன். அவன் கொடுத்தாதான் நம்பிக்கைக்குரிய பாத்திரம், அவன் கொடுத்தாதான் ராஜா சாப்பிடுவார், வேற யார் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கைக்குரிய பாத்திரமா அரண்மனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அவன் துக்கமுகமாக ராஜாவுக்கு அந்த பந்தியில் என்ன செய்கிறான்? பரிமாறுகிறான். எனக்கு யோசிச்சு பாருங்களேன், பானம் கொடுக்குறான். அப்போ யோசிச்சு பாருங்க, ராஜாவுடைய சமூகத்தில் அவன் முகத்தை மாறுபட்டு வேறு முகமாய் போய் நிற்கக்கூடாது. இது சட்டமாக்கப்பட்டது. ஆனால் அவன் அதெல்லாம் குறித்து கவலைப்படலை. அவன் ஆத்துமாவிலே துக்கம், முகம் சரியாக வரல. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் இருதயம். ஆத்துமா என்பது இருதயம். இருதயத்தில் என்ன இருக்கோ அது முகத்தில் தெரிஞ்சிருங்க. நம்ம இருதயத்தில் என்ன மறைச்சி வச்சாலும் அது என்ன செய்யாதுங்க, முகத்தில் காட்டி கொடுத்துரும். எப்படியாகலும் அது விசேஷமாக ஆவிக்குரிய பிள்ளைகள் அதை அடையாளம் கண்டுகொள்வாங்க. ஆனால் அந்த ராஜா அடையாளம் கண்டுகொள்றான். நெகேமியா பார்த்து கேட்கிறான், ஏன் உன் முகம் இவ்வளோ மாறுபட்டிருக்கு, ஏன் வேறுபட்டு, ஏன் துக்கமாக இருக்கிற கேட்குறான். ஆத்மாவில் அவ்வளோ துக்கம். காரணம் என்ன? அந்த இஸ்ரவேலின் அந்த ஆலயத்தினுடைய எருசலேமின் ஆலயத்தின் அலங்கு இடிக்கப்பட்டிருக்கிறது. அதனை சுட்டரிக்க அலங்குகள் சுட்டரிக்கப்பட்ட ஆலயம் இல்லைங்க, ஆலயத்தின் அலங்குகள் சுற்றி இருக்கிற சுற்று சுவர்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கேட்ட உடனே யூதர்கள் சிதறி போனதை கேட்ட அடுத்த செகண்ட் அவன் இருதயம் அப்படியே ஆலயத்துக்காக வியாகுலப்படுகிற துக்கமாக இருக்கு பாருங்க. அந்த துக்கத்தோடு தான் அவன் இருக்கிறான். அப்போது அவன் இதெல்லாவற்றையும் சொல்கிறான். சொன்னால் இது சரியா தப்பா, நம்ம ஒரு வேறு தேசத்தில் இருக்கிற ராஜா இதை ஏற்றுக்கொள்வாரா, அதெல்லாம் மேட்ரு இல்லைங்க. அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவர் பாருங்க, அவர் கண்ணில் தேவன் தயை கிடைக்க வச்சு அவனுக்கு போகிறதுக்கான போக்குவரத்து செலவு, அவனுக்கு ட்ராவலுக்கான குதிரை, அவன் போகும்பொழுது எங்கெல்லாம் டோல்கேட் இருக்கோ அதுக்கான பாஸு எல்லாத்தையும் ராஜாவே கொடுத்துட்டாருங்க. இவன் இஸ்ரேல் எருசலேம் ஆலயத்துக்கு போகிறான். ஆனால் புறஜாதி ராஜா எல்லாத்தையும் இவனுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அனுப்புகிறார். எப்படிப்பட்ட தேவன் அவர்! ஆமேன். எதுக்காக இது நடக்குதுன்னா, அவன் ஆத்துமாவிலே கலங்கி இருக்கிறான். ஆமேன். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் தேவனுக்காக ஆலயத்துக்காக ஆத்துமாவிலே கலக்கத்தோடு இருந்தீங்கன்னா அதை கர்த்தர் அழகாய் மாற்றி தருவார். ஒருவேளை உங்கள் பர்சனல் லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான தேவைகளில் நீங்கள் கலக்கமாக இருந்தீங்கன்னா கலங்காதீங்க. எல்லாவற்றையும் தருகிற சர்வ வல்லவர் உங்களையும் தாங்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எதுக்காகன்னு கலங்கிட்டு இருந்தால் கலங்க வேண்டாம். ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக கலங்குறீங்களா, அந்த பலவீனத்தை குறித்து நீங்கள் எதையும் நினைக்க வேண்டாம். கர்த்தர் அதை மாற்றுவார். ஒருவேளை உங்களுக்கு இல்லாமையில், ஒரு குழந்தை இல்லை, எனக்கு ஃபினான்ஷியலாக நான் சஃபராக இருக்கிறேன், இன்னும் என் குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்படலை, கிறிஸ்மஸ் வருது, என் சபை தேவை, என் விசுவாச குடும்பங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படலை, இப்படிலாம் நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களா, இதெல்லாவற்றையும் சந்திக்க அவரால் கூடும். ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் இந்த கலக்கத்தை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. சங்கீதக்காரன் சொல்வது போல, ஏன் உனக்குள் தேங்குகிறாய், எனக்குள்ளே எழுதிருக்கு உனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு. நீங்கள் உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, அதை மட்டும் செய்யுங்க. அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமேன்.
அவர் தருகிற விடுதலை, ரட்சிப்பு என்பது விடுதலை. அவர் தருகிற விடுதலை நிமித்தம் நீங்க கர்த்தரை துதிக்க போறீங்க. புதிய ஆண்டுல நின்று சாட்சி சொல்ல போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வம், இந்த நாள் எங்க கூட பேச இருக்கிறீங்க, அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து வந்த நன்மைகளை நாங்கள் நினைச்சு கர்த்தரை துதிக்கிறோம். எங்க ஆத்துமா கலங்காம எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இதை கேட்க போகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.